பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கோ பைத்தியமாக இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கு அது தேவபலனாக இருக்கிறது என்று குற்றமில்லாத மாசற்ற விலையேற பெற்ற ஆட்டுக்குட்டியாக கிறிஸ்துவின் கர்த்தராக இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருக்கிறோம். மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறது. கர்த்தராக இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமந்து அந்த சிலுவையிலே தன்னுடைய ஜீவனை விட்ட பொழுது அந்த சிலுவை ஒரு புனித சின்னமாக மாறினது. அந்த சிலுவை ஒரு கருத்து சின்னமாக மாறினது. அந்த சிலுவை ஒரு வெற்றியின் சின்னமாக மாறினது. அந்த சிலுவை ஒரு ரட்சிப்பின் சின்னமாக மாறினது. அந்த சிலுவை ஒரு அன்பின் சின்னமாக மாறினது. அந்த சிலுவை ஒரு மீட்பின் சின்னமாக மாறினது. நம்முடைய சொந்த ரத்தத்தினால் மகாபரிசுத்த தலைச்சொற்கள் பிரயத்திச்சு நமக்கு நிச்சய மீட்பை உண்டு பண்ணினார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். மறைவான பாவத்தை நீங்கள் செய்து கொண்டு வாழலாம். அது சிறிய பாவமா இருக்கலாம், பெரிய பாவமா இருக்கலாம், ரகசிய பாவமா இருக்கலாம். தெரிந்து கொள்ளுங்கள், உங்களை உருவாக்க இருக்கிறார். அவருடைய கண்கள் நாம் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் பார்த்துக் கொண்டிருக்கிறது. வாலிய பிரயாசத்தை உருவாக்கின்றன, வாலிபன் தங்கச்சி உருவாக்கின்றன, வாலிபன் தம்பி உருவாக்கின்றன. இயேசுக்கு கொண்டு பாரமான யாவற்றையும் மட்டுமல்ல, நம்மை சுற்றி என்ன நிற்குமா, நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் குதிரை தள்ளு. நீ படிக்காதுள்ள சிற்றின்பங்கள் எல்லாம் அறியும் மாயை, சிற்றின்பங்கள் எல்லாம் அறியும்